ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. மார்னிங் இது மண்டே மார்னிங் எடுத்த விலாகு. ஜெஃபர்சனை எழுப்பி குளிப்பாட்டி நானும் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஜெஃபர்சனை ஸ்கூலில் விடலான்னு சொல்லி நான் அம்மாவையும் அப்படியே கொஞ்சம் ஹாஸ்பிட்டலில் விடணும். இன்றைக்கி மந்த்து அவங்க வந்து சுகர் செக் பண்ண போவாங்க கோஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு. மேக்ஸன் வந்து ஜெஃபர்சன் பேண்ட்டு தான் போடுவேன்னு போட்டுட்ருக்கான், இடுப்பு பிடிக்கல. அண்ட் ஜெஃபர்சனை ஸ்கூலில் விட்டுட்டு அம்மாவை கூப்பிட்டு போய் அந்த வேன் நிற்கிதுல அங்கே போகிறாங்க பாருங்கள் அம்மா, அதான் கோஆப்ரேஷன் ஹாஸ்பிட்டலில் அங்கே அம்மாவை விட்டுட்டு நானும் மேக்ஸனும் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு மேக்ஸனை ஸ்கூலுக்கு அனுப்பலான்னு பார்த்தேன், பட் டைம் இல்லை. ஏன்னா ஜெஃபர்சனுக்கு நான் 11 மணிக்கு சாப்பாடு வைக்கணும். ஸோ மேக்கை நான் கூடிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கிட்டேன்னா நடுவில் கரண்ட்டெல்லாம் போய் ரொம்ப சொதப்பிட்டு ஸோ கடைன்னு எல்லா வீட்டில் ஒர்க்கையும் நான் தான் பண்ணேன். நிறைய பேரோட கொஸ்டின், நீங்கள் வீட்டில் வேலை செய்வீங்களா, எப்படி டேலி பண்ணுறீங்க, ஒன் டே விலாக் போடுங்க நீங்கள், இதுதான் கண்டிப்பாக பாருங்கள் நல்லா. எஸ், நாங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. என் குழந்தை வேலைக்கு ரெடி ஆகிட்டான், பார்க்குறீங்களா? என்னப்பா போகிற? ஆஃபீஸ் போகிறாரு. என்னப்பா இருக்க நீ? என்னப்பா வேலை செய்கிற? என்ன வேலை செய்கிற? என்ன வேலை செய்கிற? போலீஸ். என் பையன் போலீஸு, அவர் டாக்டர். ஸோ இதுதான் மார்னிங் இப்படி தான் இருக்குங்க வீடு. இப்போ இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் என் பேக் இதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஆமாம், இப்போ நான் வந்து குழந்தைக்கு சாப்பாடு செய்யணும். ஸோ செஞ்சுட்டு நான் உங்களுக்கு அதை அப்படியே காட்டுறேன் செய்யும் போது. மேக்கா மாமா போயிட்டாங்களா? மாமா எங்கே போயிட்டான்? மாமா எங்கே போயிருக்கா? ஸ்விம்மிங் பூலுக்கு இல்லை, ஆஃபீஸ்க்கு. ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி நான் கடைன்னு மேக்ஸன்கிட்ட அப்படியே பேசிகிட்டே, எனக்கு அவன் தான் டைம் பாஸு. அவங்ககிட்ட பேசிகிட்டே அப்படியே ஃபஸ்ட்டு நான் எப்போ எந்த வேலை செய்கிறேனோ இல்லையோ ஃபஸ்ட்டு நான் வந்து அரிசி வச்சுருவேன். ஏன்னா அதுக்கு ஒரு வேலை முடிஞ்சாலே நம்மளுக்கு எல்லாம் டக்குன்னு முடிஞ்ச மாதிரி. ஸோ நான் அரிசி வச்சுட்டு அப்படியே பாட்டாக ஒரு வாக்கையும் நான் அப்படியே கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தேன். நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் மார்னிங் டியூட்டி போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. மார்னிங் டியூட்டி போனால் என்ன ஒன்று ஏர்லி மார்னிங் குக் பண்ண முடியாது. அம்மா சில டைம் குக் பண்ணி தருவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா அங்கே கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுடுவேன். அப்படியும் இல்லை அப்படின்னா சாப்பிடாம வீட்டுக்கு வந்துட்டு 2 மணிக்காக சாப்பிட்டுடுவேன். 2 மணிக்கு வந்த பிறகு என்ன வேலை, ஜெஃபர்சனை போய் 3 மணிக்கு ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக ஆஃபீஸ்லேருந்தே ஜெஃபர்சன் ஸ்கூல் போயிடுவேன். அங்கேருந்து ஜெஃபர்சனை கூட்டின்னு வந்துட்டு ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அவனை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக்கி அவனை கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு பால் அவனை குடிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா உட்கார வச்சு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு அவனுக்கு நல்லா படிக்க சொல்லி தருவேன். ஹோம் ஒர்க்லாம் முடிஞ்ச பிறகு பக்கத்தில் எங்கன்னா பார்க்கு அப்படி எதனா இருந்துச்சுன்னா அங்கே கூட்டிகிட்டு போவேன் பிள்ளைய. அப்படி அது எதுவும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வீட்டில் உட்காந்துட்டு பொம்மை சேனலு, இல்லைனா நாங்கள் 3 பேர் விளையாடுறது, நைட்டில் கடைக்கு போய் ஏதாவது சாப்பிட்றது, இல்லை ஷாப்பில் போய்ட்டு ஏதாவது வாங்குறது, அந்த மாதிரி பண்ணிகிட்ருப்போம். ஸோ இது வந்து இந்த பீரோ யார் யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குதுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த பீரோ நல்லா இருக்கானு சொல்லுங்கள். இந்த பீரோட பழைய லுக்கும் நான் முடிஞ்சால் போடுறேன். இது வந்து இப்போ தான் ரெடி ஆகி வந்தது. நான் சொல்லிட்டேனாமா இது உங்களோட பீரோடா அப்படின்னு நான் சொல்லிட்டேனாமா. ஸோ இதுதான் எங்களோட ஹாலோட வியூவு. ஸோ இந்த பீரோ வந்து உங்களோடதுரான்னு சொல்லிட்டேனாமா. அதனால இது வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி உங்களுக்கு தான் கொண்டு போய் காட்டுறேன். ஆக்சுவலி மேக் இதில் எவ்வளோ க்யூட்டாக பேசுவான் பாருங்கள். அவன் ஒரு உண்மையான யூடியூபராகவே மாறிட்டான். காய போட்டுறாங்க அப்புறம் என்ன, நேற்று துவைச்ச துணியெல்லாம் அப்படியே சோஃபாவில் இருந்தது, அதெல்லாம் மடிச்சுட்டு காய வைக்க வேண்டிய பொருளெல்லாம் காய வச்சுட்டு அப்புறம் எல்லா வேலையும் அதை பண்ணிவிட்டு பெட்டு வந்து அது ஜெஃபர்சன் படுக்கிற பெட்டு. அந்த கட்டில் வந்து ஒரு ஆள் படுக்கிறது தான், அதில் நானும் மேக்ஸனும் படுத்துப்போம். ஜெஃபர்சன் வந்து கீழே படுக்கக்கூடாதுன்ற காரணத்துக்காக அந்த பெட் ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதில் ஜெஃபர்சன் படுப்பான். அதில் எப்போவுமே குழந்தைங்க படுக்கிற பொருள் பெட்ஷீட்டெல்லாம் வந்து வெளியில் காய வைப்பேன். காய வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு வருவேன். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பீடாக வச்சுருக்கேன். இதுக்கு மேலே ஸ்பீடாக வச்சா என்ன ஆகும்னு தெரில. கடன்னு எல்லா ஒர்க்கையும் நான் பண்ணுவேன். நான் ஈவினிங் டியூட்டி போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒர்க் நான் வீட்டில் பண்ணுவேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்ல பிள்ளை நான், தெரியுமா உங்களுக்கு? நான் ரொம்பலாம் பேட் கிடையாது, வீட்டில் வேலைலாம் செய்வேன். அதுவும் நான் என் ஹஸ்பண்ட் கூட இருக்கும் போதெல்லாம் எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். ஆனால் நிறைய பொருள் கேள்விப்பட்டேன், நிறைய விஷயங்கள். நான் அவங்க தான் வந்து என் கூட இருந்த வருஷம் வரைக்கும் ஃபுல்லாக அவங்க தான் வந்து துணி துவைச்சாங்களாம்மா, அவங்க தான் எல்லா வேலையும் வீட்டில் செய்வாங்களாம்மா.
கடவுளுக்கு கூட அடுக்காதீரலாம். ஆக்சுவலி எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட என்னோட அந்த ஒரு நாள் வீக் ஆஃபை துணி துவைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் கொட்ரு அடைக்கிறது, க்ளீன் பண்ணுறது, சீப்பு கழுவுறதுலேருந்து கிச்சனை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் நான் தான் பண்ணுவேன். ஆனால் யார் யாருக்கு என்னென்ன பொய்லாம் வாயில் அளந்து விட முடியுமோ அது எல்லாமே விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கேட்டிங்க, எதுக்கு மோனிகா அழுதுட்டு இருந்தீங்க அன்றைக்கின்னு சொல்லி. அது ஒரு பிரச்சனை என்னென்னா, ஒரு சனியனுங்களால் எனக்கு அன்றைக்கி சரியான தலைவலி. ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கடவுள்னு ஒருத்தன் இருக்கான், பதில் கொடுப்பான். என் கண்ணிலேருந்து வந்த ஒரு கண்ணீர் துளிக்கும் கண்டிப்பாக அவங்க எல்லாருமே பதில் கொடுக்கணும். ஸோ நான் மேட்டு எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டேன். அண்ட் சோஃபா கீழே இருக்கிற கவரும், கட்டில் கீழே நீங்கள் ஒரு பை பார்த்துருப்பீங்க, அதுவும் என்னன்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். நானே சொல்லிடுறேன், அது எல்லாம் எங்களோட பழைய ட்ரெஸ்ஸஸ்ஸு. ஜெஃபர்சன் மேக்ஸினோட பழைய ட்ரெஸ்ஸு. இந்த பீரோவில் வைக்கும் போதே எதெல்லாம் வேணும் வேண்டான்றதை எடுத்து வச்சுட்டேன். அண்ட் என்னோடய பழைய ட்ரெஸ்ஸு எல்லாத்தையுமே எடுத்து ஒரு கவரில் வச்சு கீழே வந்து வச்சுட்டேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒன்று கிழிஞ்ச ட்ரெஸ்லாம் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேங்க. கிழியாமல் நல்லா இருக்கிற ட்ரெஸ்ஸு நான் கண்டிப்பாக கொடுத்துருவேன். அண்ட் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸெல்லாம் வீடு துடைக்க, பசங்க உச்சா கிச்சா போனால் அதை துடைக்கிறதுக்கு, கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, கிச்சன் துடைக்கிறது அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிப்பேன். கிழிஞ்ச ட்ரெஸ் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அதேமாதிரி நான் போடுற ட்ரெஸ்ஸை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு தான் நான் கொடுப்பேனே. ஏன்னா நான் அதெல்லாம் ரொம்ப டீசெண்டாக ரொம்ப பிஹேவ் பண்ணுவேன். ஏன்னா தப்பு, நம்ம போட்டுட்டு அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாதுல்ல. அதனால மோஸ்ட்லி நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட டொனேட் பண்ணிவிடுவேன். இந்த தெரிஞ்சவங்களுக்குலாம் கொடுக்குறத விட ஹாஸ்டலில் எடுத்துகிட்டு போய் டொனேட் பண்ணிவிடுவேன். அது ரொம்ப பெஸ்ட். அண்ட் துணி துவைச்சதெல்லாம் பெட்டு மேலே அப்படியே இருந்தது, அதெல்லாம் மடித்து வச்சுட்டு காலையில் அறக்க பறக்க எல்லாத்தையும் போட்டுட்டு நானும் அம்மாவும் போயிட்டோம். அம்மா இருந்திருந்தாங்கன்னா அம்மா முக்கால்வாசி வேலை பார்த்துருப்பாங்க, என் கூட சேர்ந்து அவங்களும் துணி மடிக்கிறது, அது பண்ணுறது இது பண்ணுறது அப்படின்னு பண்ணியிருப்பாங்க. பட் அம்மா வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால பாவம் எங்கள் அம்மா. நான் சீரியஸாக சொல்கிறேன், என்னை மாதிரி எனக்கு கிடைச்ச அம்மா மாதிரி யார் யாருக்கெல்லாம் கிடச்சிருக்குன்னு மறக்காமல் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ரொம்ப லக்கி பர்சனுங்க நான். மற்ற விஷயத்தில் எதில் நான் இதுன்னு தெரில. நிறைய பேர் வேறு சொல்லிட்டு திரியிறாங்களாம், மோனிகா ஆடின ஆட்டத்துக்கு தான் வந்து கடவுளாக கொடுத்தாரு தண்டனை, பாத்தியா புருஷன் இல்லாமல் இருக்கா அப்படின்னு. இன்னும் கேட்டால் அந்த சீக்ரெட் யாருக்குமே உண்மையாக வெளியில் தெரியல. நான் ஜெய்சன் என் கூட இருந்ததை காட்டிலும் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். இருக்கும் கவலைகள் எல்லாமே இருக்கும், மனசுக்குள்ளே இருக்கும். பட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி அவன் கூட இருக்கும்போது நான் ஃப்ரீடமாக தான் இருந்தேன். அவன் தான் போய் சொல்கிறான்னா நம்மளும் வந்து இஷ்டத்துக்கு கதை கட்டி விடக்கூடாது. நான் ஃப்ரீடமாக தான் இருந்தேன். எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் ஜெய்சன் எனக்கு கொடுக்கல. எல்லாத்துலேயுமே ஃப்ரீடம் கொடுத்தாரு. அண்ட் வந்து நான் நல்லா தான் இருந்தேன். இன்னும் எக்ஸ்ட்ரா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு. பயப்பட தேவையில்ல, எந்த ஒரு இதுக்கும் இது பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இது பண்ணிவிட்டேன். அண்ட் கிச்சனில் சாப்பாடு வைக்கிற பாத்திரம் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, வேறு பாத்திரம் மாற்றிட்டு இருப்பேன். அந்த வீடியோவில் போட முடியல, ரொம்ப லாங்காக இருந்தது. என்னென்னா சாப்பாடு நான் உங்ககிட்ட பேசிவிட்டு எங்கள் அம்மா எவ்வளோ போட சொன்னாங்கன்னா 1/2 கோலை போட சொன்னாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், எப்பவும் போல் என்ன பண்ணிவிட்டேன், என் தம்பி ஒய்ஃப் வந்து பாப்பா உடம்பு சரியில்லைன்னு அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாேருக்கும் சேர்த்து அரிசி போட்டுட்டேன் கவனம் இல்லாமல். அதனால் பாத்திரம் வந்து அரிசி சாப்பாடு அதிகமாக வெளியே கொட்ட ஆரம்பிச்சிச்சு. அதனால் பாத்திரத்தை நான் மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே வச்சுட்டேன். மோஸ்ட்லி என் பசங்க சாம்பார் தான் கேட்பாங்க மக்களே. நிறைய டைம் நீ என்ன வேணால் கொடுங்கண்ணே, நாங்கள் கறி குழம்பு மீன் குழம்பு சாம்பார்னு சொல்லி தான் ஏமாற்றி கொடுப்போம். அந்த மாதிரி சாம்பார் வெறியர்கள், நான் சாம்பார் சைக்கோ என் பசங்க. ஸோ அதுதான், முட்டை சாம்பார் கறி மீன் இருந்தால் என் பசங்க ரொம்பவே நல்லா சாப்பிட்ருவானுங்க. அதுவும் ஃப்ரை பண்ணி கொடுக்கணும். அண்ட் நான் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் எப்பவும் போல தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃப்ரெஷ்ஷாக கழுவி எல்லாம் அந்த கண்டெய்னரில் போட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். தக்காளியை கட் பண்ணிவிட்டு எப்போவுமே நான் ஸ்மெல் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா சில தக்காளி வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் உள்ளே அழுகி இருக்கும், ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்போவுமே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தான் தக்காளியை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுதான் மக்கள் என்னோடய ஒர்க்கு. நான் வேலைக்கு போனால் விலாக் எடுக்கலான்னா அதெல்லாம் அலோடே கிடையாது எங்கள் ஆஃபீஸில். ஸோ வந்து நான் வீட்டில் இருக்கும்போது என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்க முடியுமோ நான் அவ்வளோ டைம்ஸ்லேயும் நான் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்டு நிறைய பேர் என்னை குறித்து கவலைப்படுறீங்க, எனக்கு ரொம்ப நல்ல நிம்மதியாக இருக்குது, பரவாயில்ல 4 நல்ல மனுஷங்களை நான் சம்பாதிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து நிறைய பேர் ரோட்டில் பார்த்துட்டு பாய் ஹாய்லாம் சொல்லிட்டு போகிறீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தீபாவளி பர்ச்சேசிங், அடுத்தடுத்த விலாக்ஸ் என்னால் எடுக்க முடியலங்க. இந்த பிள்ளைங்க ரொம்ப சேட்டை செய்யுதுங்களா, அதனால் என்னால் எடுக்க முடியல. ஸோ அதுதான், எப்போவுமே காய்கறி வந்து கொஞ்சம் சமைக்கும் போதே நான் கட் பண்ணி வச்சுருவேன். ஆனால் வந்து இன்றைக்கி எனக்கு அதுக்கு டைம் இல்லை.
மேக் வரேன்னானா இப்போ நான் கீழே உட்காந்து கட் பண்ணியிருந்தேன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக அந்த தண்ணி ஆயிருக்கும். ஸோ அதனால் என்னால் கட் பண்ண முடியாதனால நான் நின்றுட்டே கட் பண்ணிட்டேன். அண்ட் எப்பவும் போல் மசாலாங்கெலாம் வாங்கி அந்த ஒரு கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். நான் எப்பவும் போல் தான் ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணால் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். அந்த ரெட் கலர் டப்பாலேருந்து என்ன போட்டேன்னா முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுதான் என்ன பேர் வைக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஐடிக்குன்னு கொஞ்சம் மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே ப்ளீஸ். நியூ இன்ஸ்டாகிராமுக்கு நான் அவருக்கு வேலை செய்ய மாட்டேன், நல்லா கோச்சின்னு இருக்கார் பார்க்குறீங்களா? என்னப்பா ஓ என்னப்பா ஏன்ப்பா இந்த பேர் அம்மாவுக்கு ரத்தம் வருது பாருப்பா, அறுத்துக்கணும்ப்பா பா. ஏன்ப்பா வேலை செய்ய மாட்டேனா உனக்கு? ஆயா தான் வேலை செய்வாங்களா? ஆயா தான் வேலை செய்வாங்களா? ஏ ஜிங்லி கொஞ்ச நேரம் மேக்கு கூட விளையாடிட்டு அப்படியே சைட் பை சைடாக என்னோடய ஒர்க் நான் பார்த்துட்டே இருந்தேன். அதுவும் அந்த ப்ளூ கலர் கவரு அதெல்லாம் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்ஸு ஜெஃபர்சன் மேக்ஸனுக்கு பிடிக்காத ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. கட்டில் கீழே இருக்கிறதும் வந்து என்னோடய ட்ரெஸ் ஃபுல்லாகவே என்னோடய ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் யாருக்குனா கொடுத்துடலாம், இல்லை கிழிஞ்ச ட்ரெஸ்ஸாக இருந்தால் துடைக்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அண்ட் மறக்காமல் சொல்லுங்கள், மேக் உண்மையாகவே ரொம்ப சமத்த பிள்ளை தானே. உண்மையாக சொல்லவா, அவன் ஒருத்தனாலே என்னோடய மைண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகிடும் சீரியஸாகவே. அன்றைக்கி நான் அழுவும் போது கூட 2 பேரும் என்னை கட்டி பிடிச்சிட்டுமா விடுமா நாங்கள் இருக்கோம். லைக் இப்போ என் பிள்ளைங்களுக்கு 5.5 வயசு 2.25 வயசு தான் ஆகுது. அவனுங்க சொல்கிறானுங்க நாங்கள் இருக்கோம்மா அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு அம்மாவுக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா இது கடைன்னு இந்த சைடெலாம் பெருக்கிட்டு அந்த சைடு தான் பாத்ரூம் இருக்குது. ஸோ நான் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதை காட்டலை, அதெல்லாம் காட்டுறீங்களா அப்படின்னு கேட்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு எப்போவுமே பாத்ரூம் நீட்டாக இருக்கணும். எனக்கு என்ன பிரச்சனையோ நான் டெய்லி ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக செய்கிறேன் அப்படின்னா அது பாத்ரூம் க்ளீனிங்கு. எனக்கு பாத்ரூம் நான் உள்ளே போகும்போதே நான் க்ளீன் பண்ணிட்டு தான் உள்ளே போவேனே. நான் யூஸ் பண்ணணுன்னா கூட நான் க்ளீன் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் பாத்ரூமை க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டு கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு திருப்பி காய்கறி கட் பண்ணி குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேர் கேட்குறாங்க உங்களுக்கு மேக் ரொம்ப பிடிக்குமா ஜெஃபி ரொம்ப பிடிக்குமான்னு. நான் சாகணும்னு இருந்தப்போ நீ ஏன் சாகணும், உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தவன் மேக்கு ஜெஃபி. அண்ட் வந்து ஏம்மா சோர்ந்து இருக்க, உன் சோர்வை நான் தீக்கிறேன், உன்னை எப்போவுமே நான் ஹாப்பியாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்தவன் தான் மேக்ஸன். இவனுங்க 2 பேருமே எனக்கு ரொம்ப முக்கியங்க. எனக்கு 2 பேருமே ஈக்குவலாக பிடிக்கும். மேக்கை ஒரு டாட் எதுக்காக அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா, ஜெஃபர்சன்னா தாத்தா கூட இருந்து என்ஜாய் பண்ணியிருக்கான். எங்கள் அப்பாவை இன்ன வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் இருக்குது. ஜெஃபர்சன் அவங்க அப்பாவையும் ஜெஃபர்சனுக்கு ஞாபகம் இருக்குது. அவர் கூடயும் அவன் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். ஆனால் மேக்ஸனுக்கு அதில் லக்கி கிடையாது. என் அப்பா கூடயும் அவன் ரொம்ப நாள் இல்லை. ஏன்னா அவன் 4 month பேபி எங்கள் அப்பா இறக்கும் போது. இப்போ அவனுக்கு வந்து 2.5 yearsல அவங்க அப்பா இல்லை. ஸோ அதனாலேயே வந்து அந்த குழந்தைக்கு எதுவுமே கம்ப்ளீட்டாக கிடைக்கலையோ அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுவேன். அதனால மட்டும் எனக்கு மேக்ஸனை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத குழந்தையா, அந்த குழந்தைக்கு ஃபிக்ஸ் வரும்ல. ஸோ அதனால் அவனுக்கு கொஞ்சம். ஆனால் 2 பேருமே சாரி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துருச்சு. அதேமாதிரி நான் வீடியோ எடுக்கும்போது நிறைய ஒர்க்கு ஸ்கிப்பாக இருக்கும். ஏன்னா வீடியோ லென்த்னால. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக ரெகுலராக போடுற மாதிரி ட்ரை பண்ணுறேன். அண்ட் நான் குக் பண்ணும் போதெல்லாம் நான் வீடியோ எடுத்து போட நான் ட்ரை பண்ணுறேன். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எப்பவும் போல் நான் தான் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்கள் நிறைய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் நிறைய நாய்ங்க வந்து இல்லவே இல்லை அப்படின்னவங்க வேணாம் எதுக்கு நம்ம கெட்ட வார்த்தை பேசணும். ஸோ நான் ரொம்பவே திருந்திருக்கேன். ஏன்னா என்னோடய கெட்ட வார்த்தை ஆசிரியர் வந்து இல்லாததுனால நான் ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கேன். லைக் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். பட் ஆனால் 75% நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். 25% அப்பப்போ வந்து நம்ம மெமரின்னு இருக்கும்ல, அந்த மெமரி நம்மளை வந்து சாகடிக்குது. ஸோ நான் சாம்பார்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணி டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கரண்ட்டு போயிடுச்சு வேறு நடுவில். டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி ஸ்கூலில் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மாவை கூப்பிட்டு வர. அங்கேருந்து அம்மாவை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்துட்டு வீட்டுக்கு வந்த உடனே நானும் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் ஓடிட்டேன். நான் நைட்டு வர்றதுக்கு 9 மணி 8:45 ஆகிட்டு. ஸோ அதனால தான் இப்போ நான் மாப் போட போகிறேன் வீட்டை. ஏன்னா வந்து கம்பல்சரி டெய்லி நாங்கள் மாப் போட்டுருவோம் வீட்டை. ஏன்னா பசங்க விளையாடி அங்கே ஊற்றி இங்கே ஊற்றி இதை நாசனம் பண்ணி அதை நாசனம் பண்ணி அதோ நிற்கிறான் பாருங்கள் ஒருத்தன் வெள்ளை கலர் பண்ணின்னு. அவன் ரொம்ப கலீஜி.
ஆனால் அவர் மட்டும் சுத்தமாக இருப்பார். செருப்பு போடாமல் நடக்க மாட்டார். வீட்லேயே அவர் செருப்பு போட்டிருப்பார். யார் யார் கவனிச்சிங்க பாருங்கள். வீட்டிலே செருப்பு போட்டு தான் நடப்பான். ஆனால் அவருக்கு சுத்தமாக இருப்பார். ஆனால் அவர் மற்றவங்களுக்கு சுத்தமாக வைக்க விட மாட்டார். சரியான கலீஜி பையன். ஆனால் ரொம்ப நல்ல பையன். மேக் கிட்ட நீங்கள் பேசி பழகி பாருங்கள். ஸோ ஸ்வீட். ரொம்ப 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 ஸ்வீட். சமத்து புள்ள அது. நாளைக்கு என்ன விலாக் போடலாம், உங்களுக்கு என்ன விலாக் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போட ட்ரை பண்ணுறேன். நான் போடுவேன்னு சொல்ல மாட்டேன். நான் போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. சரிங்களா? இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா இப்போதைக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு ஒரு விலாகாகவே நான் க்ரியேட் பண்ணி நான் போடுறேன். ஏன்னா நம்மகிட்ட இன்ஸ்டாகிராம் இல்லாததுனால. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு என்ன பேர் வைக்கலாம், நல்ல ஒரு பேராக சஜஸ்ட் பண்ணி சொல்லுங்கள். மோனிகான்னே வச்சிடலாமா இல்லை வேறு ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு சொல்லி இது பண்ணுங்கள். நான் மோனிகான்னா தான் தெரியும்னு நினைக்கிறேன். பட் எதுனா இந்த அண்டர்ஸ்கோர் அப்படிலாம் என்ன வைக்கணுன்னா சொல்லுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வைக்கிறேன். அண்ட் என்ன கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு கேளுங்க. நானும் ஃப்ராங்காக பதில் சொல்கிறேன் வீடியோஸில். அண்ட் கடகடன்னு சாமான்லாம் கழுவி இது பண்ணிட்டேன். இனிமேல் யாரும் என்ன கேட்காதீங்க, நீங்கள் வீட்டில் வேலை செய்வீங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட் விலாக் நான் மார்னிங் டியூட்டி போகும்போது ஈவினிங் வீட்டில் என்ன பண்ணுவேன் அப்படின்றத காட்டுறேன். இப்போதைக்கு நான் ரேப்பிட்டோ ஓட்டலாம். மார்னிங் டியூட்டி போயிட்டு வந்தால் ஈவினிங் ரேப்பிட்டோ ஓட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஏன்னா அம்மாவே காலையிலே எல்லாமே குக் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் வீட்டில் வந்தால் வேலை இருக்குது. அது ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறதா வேலை. ஸோ அதுவும் ஒரு 1 ஹவர்னு வைங்களேன். மற்ற டைம்லாம் ஃப்ரீயாக தானே இருக்கும். அது ஓட்டினாவது எக்ஸ்ட்ரா ஏதாவது காசு கிடைக்கும். பசங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணலான்னா சொல்கிறீங்க. வயசு இருக்கிற வரைக்கும் தான் உழைக்க முடியும், கஷ்டப்பட முடியும். வயசாகிடுச்சுன்னா ஒன்றும் முடியாது. யோசிங்க, ஜெஃபர்சன் மேக்ஸன் ஒரு வேலைக்கு போகிற வரைக்கும் நானும் அது வரைக்கும் நான் வேலை செய்யணும். அவனுங்க வேலைக்குன்னு போகிற வரைக்கும் நான் ஓடி உழைச்சாதான் என்னால் முடியும். அண்ட் சாம்பார்லாம் கொதிச்சு முட்டை இதை வச்சு நான் பேக் பண்ணிட்டு கிடக்கிறேன்னு கிளம்பிடுவேன். அண்ட் போயிட்டு நான் வந்துட்டேன் மக்களே. இதுதான் என்னோடய மதியம் ஃபுட்டு. கஞ்சி தான் குடித்தேன், தயிர் போட்டு பழுது குடிச்சிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பி போயிட்டேன். நான் வந்ததுக்கு நைட் ஆகிடுச்சு. அண்ட் தேங்க்யூ. பாய்.